வண்டியில் வரும்போதே தான் நான் எப்பவுமே மறைச்சு தான் நான் என்னோடய ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் சொல்ல இந்த தடவை நான் ஓப்பனாகவே இப்படி வச்சுக்கிட்டேன். பின்னாடி வர்றவன் இந்த சைடு வர்றவெல்லாம் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. நான் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குங்களா? வா என்னது பா ஹீரோயின் வந்துட்டிங்களா? வந்தாச்சு சிரஞ்சீவி, வந்தாச்சு. ரூபன் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் கம்மி ஆக்சஸ் தான், பட் வெரி ஹாட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை விட டபுள் டமாக்கா வேணும் அப்படின்னா விஐபி எடுத்துக்கோங்க எல்லாரும். அக்கா யூ லுக் பிரெட்டி. வாங்க கடல் கண்ணி. லோகநாதா ஹாய். செல்லும் லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நிலா அக்கா எப்படி இருக்கீங்க? கடல் கண்ணி குட் நைட். ஓகே 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 ஸ்வீட் ட்ரீம். ஷார்ட்ஸு சூப்பர். எத்தனை தடவை தான் சொல்லுவேன் டபுள் டச்சாக சொல்லிக்கிட்டே தான் நான் இருப்பேன். நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் போடுறதுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கைஸ் டபுள் டச்சு டபுள் டச்சு டபுள் டச்சு லைக். எஸ்டே விழுப்புரம் பிரசாந்த். மாலதி ஹாய்ங்க. ஹாய் பேபி மணி. ஆர்எஸ்கே சல்லோ ஆர்எஸ்கே. வா 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 வாங்க வாங்க வாங்க. யூடியூப் சிப்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வாங்க வாங்க. வரும்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் யாரு? ஜோபி மனோகர் சுவாமி செல்லோ. அந்த ரீல்ஸுக்கு எல்லோ சாரி க்ரீன் ப்ளவுஸு போடு. செப்பி 922க்கா எல்லோ சாரி க்ரீன் ப்ளவுஸ் வேணும் உனக்கு, அவ்வளோதானே? போட்டுட்டா போச்சு. இந்த சாரிக்கு வானத்து நீல கலர் ப்ளவுஸ் தான் மேட்சாக இருக்கும். கரெக்டாக இது மேட்சா? என்ன ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வச்சு பார்த்தேன், எடுக்கல. பிங்க்கு வச்சு பார்த்தேன். இது பிங்க்கு ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ரெட்டிஷ்ன்னு நினைக்கிறேன். வச்சு பார்த்தேன், எடுக்கல. ஆனால் இந்த கலர் ப்ளவுஸ் மட்டும்தான் இதுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருந்தது. ஹலோ நிலா வணக்கம். என் இதயத்தில் நீ நலம், உன் இதயத்தில் நான் நலமா? நலமென்றால் ஒரு முத்தம். முருகேஷ் நெக்ஸ்ட் டைம் கமெண்ட்ஸ் பண்ணும்போது 2 லைனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப 4 லைனுக்கு மேலே போகாதீங்க. நான் கேட்டது பதிலே சொல்லலை. என்னம்மா என்னம்மா வாங்கம்மா, ஒரு லைக்கு போடுமா. 100 லைக்கை ஏற்றிடுமா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்கடியா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இறக்கி விடலாம்ல. இறக்கி தான் இருக்குது. இதுக்கு மேலே இறக்குதுன்னா அதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப் லைவு. ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாரு. கிடையாது ரூபன், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணனா தரமாட்டோமா? எப்படி சொல்கிறது, லோக்கல் நினச்சிக்கிட்டியா? எல்லாரையும் போயிட்டு இந்த நேரில் பார்க்குறது, இவன் காசு கொடுப்பான் அவன் காசு கொடுப்பான் அப்படின்ட்டு போய் நேரில் பார்க்குறது. இன்னும் மட்டமானவ தான் போய் நேர்லலாம் பார்ப்பா. காசுக்கு வழி இல்லாத சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவ தான் போய் பார்ப்பா. எனக்கு என்ன? ஏண்டா டே, யூடியூப் லைவ் ஆன் பண்ணவே இங்கே நேரம் இல்லையா? இதில் ரியல் மீட் வேறையா? அது எப்படி ரியல்? இதில் நீ 1,00,000 பேர் வியூஸ் பார்க்க, 1,00,000 பேருக்கு ரியல் மீட்டு பண்ணிட்டா என்ன ஆகுறது? என்ன ஆகுறதுன்னு கேட்டேன். பர்சனல் லைவ்னா என்ன பெனிஃபிட் சொல்லுங்கள். பர்சனல் லைவ் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் விருப்பம் போல் லைவ், உங்கள் விருப்பம் போல் ஆல் ஆக்சஸை நான் என்னென்ன லைவெல்லாம் வரேனோ அதையும் பார்க்கலாம். உங்களுக்கான லைவையும் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் விருப்பம் போல் நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படியெல்லாம் கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் அந்த லைவ் இருக்கும். உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையாக போடக்கூடியது. பட்டுக்குட்டி பச்சை சேலை டான்ஸ் வேற லெவல். தேங்க்யூ சிவா சுவாமி. சொல்லவே மாட்டேன், என்னத்த சொல்கிறது. சொல்லுங்கள். என்னது கிழிஞ்சிடுமா? என்னது ரூபன்? வீரமணி ஜாயின் பண்ணிங்க ஒருத்தர் லைவ் நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, போமா நிலா வாங்க. டீ மயில் ஆகாஷ் வாங்க. ஹாய் சாப்பிட்டீங்களா? இல்லை மோனிமா, நான் இப்போ தான் வந்தேன். செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் யாரும் வீட்டில் சாப்பிடல, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் லைவ் பண்ணிட்டேன். ரெடி ஆகிட்டு கூப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிறேன். பியூட்டிஃபுல் ஸ்மால் ப்ளூ ப்ளவுஸா? தேங்க்யூ ஜேகா. மீரா இங்கே பாரு, பஃபுக்குள்ளே நீ இருக்கியா? சொல்லலை, சொல்லு மச்சான். உனக்கு அடையாளமே அதுதான்.
ஜனா எப்படி மேடவாக்கத்தை யூஸ் பண்ணுவாரோ அதை மாதிரி நீ வந்து பஃபுக்குள்ள ப்ளவுஸுக்குள்ள பாவாடைக்குள்ள அது ஒன்று தான் நீ சொல்லலை. பாவாடை மட்டும் தான் சொல்ல, சாரிக்குள்ளே இருக்கிறேன் பஃபுக்குள்ளே இருக்கிறேன். ஐ ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாங்க, ஹவு டு ஜாயின்? டிபி டச் பண்ணுங்க. ஜாயின் பண்ண தெரியாதவங்க டிபியை தொடுங்க. அப்புறம் இந்த ஜாயினை கிளிக் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகுது. உங்களுடைய ஒர்த்தபிலிட்டி உங்களுக்கு தெரியும்ல. எங்கள் கெத்துக்கு நான்லாம் போய் சில்வர் எடுப்பேனா, நான்லாம் பிளாட்டின் எடுப்பேனா, நான்லாம் கோல்டு எடுப்பேனா, என்னுடைய ஒர்த்துக்கு நல்லா பர்சனல் ஆக்சஸே எடுப்பையா அப்படின்னு எவனாவது இருக்கீங்க அப்படின்னா எடுக்கும்போதே பெரிய ஆக்சஸ் எடுத்துருங்க. அதோடைய ஒர்த்து வந்து நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். காமலில் புரியாது. அது என்னால் சொல்லவும் முடியாது காமலில். மகி, ஹாய் மகி குட்டி. தேங்க்யூ 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 செல்லோ. தேங்க்யூ. வாங்க மோனி. பாப்ஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தலைமச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சாட்டர்டே என்னெல்லாம் பண்ணீங்க? என்ன ஒர்க்கு பண்ணீங்க? என்ன சமையல் வீட்டில்? என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அக்கா ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா. சொல்லுமா. வீரமணி பர்சனல் ஆக்சஸில் சுவாமியோட கமெண்ட்ஸை படிச்சுக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஹாய் சங்கர் ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சங்கர் நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன டின்னர்? சுவாமி சரோ ப்ரோ. சரி கமெண்ட்ஸை போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் போடுங்கம்மா. மெத்தை பெருசாக இருக்கா? அதனால தான் மெம்பர்ஷிப்புடைய இது எல்லாமே பெருசாகவே இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள். ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் 20 மினிட்டில் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுவேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க எல்லாரும். லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் முக கவசத்தை கழட்டினால் போர் முடிவுக்கு வரும். ஏய், போரில் முடிவுக்கு வராது. இன்னும் 2 எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்ட கணக்கா பிடிச்சிக்கோ. சிவபுரமோனி சங்கர் சரு. நான் இட்லி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தலை கொஞ்சம் வேகமாக நான் என்ன சொல்ல வந்திருப்பேன்னு உனக்கு புரியல தலை. இன்னைக்கு மெம்பர்ஷிப்பை நீ தான் மச்சான் என்னுடைய கண்டென்ட். ஓகேவா? உன்னை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். கோச்சுக்காத. கண்ணை முடிக்கோ இல்லை காதை பொத்திக்கோ. ஏதாவது பட்ஸ் இருந்தால் வச்சுக்கோடா. ஹாய் சகோ, இரவு வணக்கம். என்ன சாப்பிட்ட அக்கா? ப்ளீஸ்க்கா. சரி இங்கே பேசிக்கலாமா ப்ளீஸ்க்கா? சிவா, இது ஒரு கதையா? ஓ, காதலிக்கிட்ட பேசுறதுக்கு என்னோட சேனல் உனக்கு கேட்குதா? போடா செல்லம். கத்தால கண்ணால சாங்கு டான்ஸை போடுற ஸ்டெப்பு போடு, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக போட்டுடலாம் சுவாமி. அன்பு இரவு வணக்கம். ஆஷிகா சாரி அழகாக இருக்குது. ஷங்கர், ஹவ் டு யூ ஃபீல்? எதுக்கு கேட்குறீங்க? என்ன நம்மளுடைய மைண்டு எப்போ பாரு என்ன கேட்டாலும் அங்கேயே போகுது. என்னதான் பண்ணுறது? நீங்கள் கும்முன்னு இருக்கீங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி இருக்கும்? ஹரிய வெரி 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 வெறித்தனமாக இருக்கும். ஜாயின் பண்ணுங்க. பிரெட்டா? நான் உங்கள் சாரி இன்னைக்கு செம்ம அழகாக இருக்கா. ஹாப்பிவி. ஏங்க பேச சொன்னால் ராகம் போடுறீங்க? நம்மளுடைய குரலே அப்படிதாங்க, ராகங்க. நமக்கு என்னைக்கு இங்கே பேசி பழக்கம்? பாட்டு பாடிதாங்க பழக்கம். ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா என்ன காதலிக்கிறதா அர்த்தம்? நமக்கு என்னைக்குமே வந்து பேச வராதுங்க, பாடுறது மட்டும்தான். நமக்கு எப்பவுமே கலாரி ராகம் தான். கலாரி ராகம் அப்படியே அடிச்சு தள்ளு நொறுக்கிக்கிட்டே இருக்கும். லைக் போடுங்க, லைக் போடுங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேன். செல்லோ கொஞ்சம் லைக்க போடுமா. ஏ ராஜால ஏ செல்ல லைக்க போடுறா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடாடே. முனி என்ன கேட்டா இன்னைக்கு ஏதோ கச்சா மிச்சம் நடந்து இருக்கு. நடக்கல மச்சான், இன்னைக்கு ஃபுல்லா டிராவலிங் தான். இப்போ ஒரு குட்டி ரொமான்ஸ்.
ஏ வாங்க 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 ஷீப்பா வாங்க. எப்படி இருக்குன்னா ஒரு களை கட்டுறீங்க போல இருக்கு யூடியூப்ல. என்ன பெரிய ஆள் ஆயிட்டீங்க. என்ன எனக்கு சிற்பி பக்கம் காத்து வீசி இருக்கு. நான் டிவியில் பார்க்கும்போது உங்களோட சேனல் வந்துச்சு முந்தா நேரத்து. என் ஹஸ்ஸு பார்த்தாங்க டக்குன்னு. இவர் சிவா இவர். நான் மோஜில் இவரோட பேசியிருக்கேன். இவர் வந்து பேட்டெல்லாம் நாங்கள் போடுவோம் அப்படி பாருங்க. ஓ மில்லியன் வியூஸ் போகுதியா, களை கட்டுறியா நீனு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சும்மா வந்தீங்களா? ஏங்க ஏதாவது மடியில் சுமந்துக்கிட்டு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்காங்க? ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? விவசாயம் எப்படி இருக்கு? ஊரெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம சாத்தப்பனா என்ன என்ன பேர் அவர் பேர்? சாத்தப்பனா சோத்தப்பனா அவர் பேருன்னு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அவரு? கேட்டுதான் சொல்லுங்க. ஆமா ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பா. ஹவ் ஆர் யூ? ஃபைன் பிரின்ஸ். உங்கள் வீடியோ எல்லாம் மில்லியன் வியூஸ் போயிருக்காங்க. எங்கெங்க போச்சுங்க? எங்கெங்க போச்ச? போகலைங்க இன்ன வரைக்கும். ரீல்ஸு மில்லியன் தொடலைங்க இப்போ வரைக்கும். ஆனால் ஃபேமஸுங்கிறீங்க, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. மில்லியன் வியூஸ் போயிருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் கிடக்குறாங்க. நான் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு மில்லியன் வியூஸ் போகல. ஆனால் ஃபேக் ஐடியில் போயிருக்கு. ஃபேக் ஐடியில் போயிருக்கு 8 மில்லியன் 9 மில்லியன். நம்ம சேனலில் போனது கிடையாது. இன்னைக்கு எதுவும் நடக்காது, நாளைக்கு தான் நடக்கும். ஐயோ சரி, ஞாபகப்படுத்தாத தலைமச்சான், ஞாபகப்படுத்தாத. பங்காளி போனஸ் சித்திரை உன்ன நினைத்தால் எனக்கு எது நித்திரை. அப்படியா? ஐயோ பாப்ஸு ஒட்டன் சத்திரம் சிவாவா? அவரே தான் அவர் தான் வந்திருக்காரு. இந்த லைவ் பிடிச்சா லைக் போடுங்க, பிடிக்கலனாலும் லைக்கை போடுங்க. அப்புறம் சவகாசமாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். செல்லோ லைக் போடுங்க தங்கோ. நான் பேசுனா மில்லியன்னு போதுமா? உண்மைதான், நீங்கள் பேசினாலே மில்லியன் போகுது. நீங்கள் யார்? சிவகார்த்திகேயனுக்கே வந்து டூப்பு போடலாம். வாய்ஸ்லேருந்து ஃபேஸ்லேருந்து அப்படியே இருப்பீங்க. இன்னும் உங்களை டிவி கண்டுக்காமல் இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னைக்கு நீங்கள் டிவிக்கு போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது, நல்ல கண்டென்ட் எடுத்து போடுறீங்க சிவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. நானும் இப்போ பார்க்குறேன், நானும் பார்த்தேன். நல்லா இருக்கு. யதார்த்தமாக ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் நான் 1 இயர் இருக்குமா நம்ம பேசி. எனக்கு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. நல்ல நல்ல கண்டென்ட்டெல்லாம் எடுத்து போடுறீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் ஜி, வாழ்த்துக்கள் சிவா. அவரை கேட்டு தான் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு சாத்தப்பன் நல்லா இருக்காரா? மேரேஜ் ஆயிடுச்சு அவருக்கு? உங்கள் மனசில் இடம் கொடுத்ததே போதும். ஆஹா, என்னுடைய மனசில் நீங்கள் எல்லாரும் எப்போவே குடி ஏறிட்டீங்க. உங்களை நான் விடுறதாவே கிடையாது. நீங்கள் வாடகையே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, என்னோட வீட்டிலே உங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நைஸ் சாரி. தேங்க்யூ தேங்க்யூ ராஜேஷ். டியர் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அவரை சீக்கிரமாக பிக் பாஸ்லாம் கூப்பிடுவாங்க. உண்மைதான். பொதுவாக நார்மலாகவே எல்லாருக்கும் மில்லியன் வியூஸ் போடுற எல்லா ரீல்ஸுமே போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகுது அப்படின்னா லைஃப்பில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நம்மள மாதிரி எல்லாம் வந்து போட்டால் 1K தொடுறதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு ஆவரேஜ் இப்போ இது பர்சன்டேஜில் தான் நம்மலாம் இருக்கிறோம். அக்கா ப்ளீஸ்க்கா அலோ பண்ணுங்கக்கா, முக்கியமான விஷயம்க்கா. மென்டல் என்னடா கிறுக்கு, எல்லாம் கிறுக்கு கலசடை தான். என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க மெம்பர்ஷிப்புக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு, டிவிஎஸ் ஃபைனான்ஸு, அப்புறம் என்னடா ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸு, இது ஆர்பிஎல், இதெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நிறைய இஎம்ஐ ஆப்ஷனே கொடுத்துருவாங்க. ஏன் டிஸ்கவுண்ட்டுக்கு போகிறீங்க? இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாஸ்கா ஆக்ஷனில் விட்டால் ரொம்ப அதிகம் வேலைக்கு போகுமா? புரியலையே. எங்கே வேலைக்கு போகும்?
பிரின்ஸ் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்க. கண்ணன் கண்ணன்லே கண்ணன் ஐயார் செல்லோ, நான் ஒன்று கேட்கட்டமா? கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கேட்காம இருந்தா உனக்கு தூக்கம் வருமா? கேட்டுரு மச்சான், கேட்டுரு. செல்லோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லோ. ஏ தங்கம், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் டைம் ஆகுது, யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலைகளை நீங்கள் பார்த்தா தான் நாங்களும் சட்டு புட்டுன்னு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அத்தனை வேலையை பார்த்துருவோம். சரி, கொஞ்சமா என்னது செல்லோ, என்னடா இது மறுபடியும் அங்கேயே வந்து நிற்குது. அக்கா அவளும் ஐயோ ஒரு கிறுக்கன்னு தெரிஞ்சு போச்சு. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் சிற்பின் முழு நிலவே பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன் ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்கன்னு அப்போவே சொன்னேன். நீங்கள் உள்ளே வந்தீங்களா? இப்போ ஒன்றும் கெட்டு போகல சிவா. ஒரு பர்சனல் ஆக்சஸ் எடுத்துருங்க, முழு நிலாவை பார்த்துடலாம். ஐயோ ஐயோ, சூப்பர் சரு ப்ரோ. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல? உங்க ஊர் சைடு ரொம்ப காத்தடிக்கல, வெயிலுக்கு இதமா இருக்கு. உங்க ஊர் தேனி சைடு தானே? தேனி பக்கம் இல்லையா? நான் முகத்தை தான் சொன்னேன். நானும் முகத்தை தான் சொன்னேன் சிவா, நானும் முகத்தை தான் சொன்னேன். ஐயோ, நீங்க இப்ப பாரு மைண்ட்ல ஏதாவது நினைச்சுக்கிறீங்க. நானும் முகத்தை தான் சொன்னேன், முழு நிலவை சொன்னேன். எங்க பூ இல்லையா? பூ இல்லை பட்டோ, நான் நாளைக்கு வாங்கி வைக்கிறேன். சரியா? இல்லை செல்லம், இது மெம்பர்ஷிப்பில் கேட்க வேண்டியது, அதான். அப்போ ஜாயின் பண்ணிடும், உள்ளே வந்து கேளுடா. ஓகே சங்கர் ப்ரோ, லைக் போட்டுடலாம். சாரி என்னோட செல்லக்குட்டீஸ் ஃப்ரெண்டுங்களே, நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமையல்? செல்லம் லைக் போட்டுக்கோங்க எல்லோரும். இந்த மாதிரி தொட்டு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேங்க யூடியூப்பில். ஒர்க்கு இருக்குது தான் கொஞ்சம், வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் 1 மணி நேரமாவது நான் யூடியூப்காக ஒதுக்கணும். சாரி, ஒரு கிட்டத்தட்ட 20 நாளாக நான் சரியான முறைக்கு ரீல்ஸும் போடுறதில்ல, எதுவுமே போடுறதில்ல. பார்த்தா வாட்ச் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை நாளையிலேருந்து வண்டியில் வரணும்னு சொல்லிட்டு வந்த நாளையிலேருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும். எப்படியாவது இருக்கிற வேலையில் இதை கொஞ்சம் ஒதுக்கணும் நான் அப்படின்ட்டு. மெம்பர்ஷிப்னா பாக்கியராஜ் ஒரு மொத்தம் 6 ஆக்சஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. அதனால் என்னால் சொல்ல முடியல. நீங்களே சேனலோட டிபியை தொட்டு ஜாயின் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்போட ப்ரைஸ் வந்து அப்படி லைனாக ஒவ்வொன்றா காமிக்கும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அக்கா உங்கள் என்ன கலரா பார்க்குறதுக்கு நீ தயாரா? அப்போ ஜாயின் பண்ணி உள்ளவா. கண்ணழகி வணக்கம் செல்லம், இனி இரவு வணக்கம், வாழ்க வளமுடன். சுப்பிரமணியன், மயிலாடுதுறை, நிலா இட்லி மீன் குழம்பு. சூப்பர் சங்கா, சூப்பர். பாப்ஸு, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மோனி, என்ன ஸ்பெஷல்? இங்கே பாருங்கள், நான் ஒன்று வாங்கியிருக்கேன், காட்டுறேன். அதில் வந்து ஒன்று வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், இன்னும் ஒன்று இன்னும் சார்ஜ் போடல. இங்கே பாரு, இன்னைக்கு வந்து ஷடவுன் எங்கள் வீட்டில். 11:30 மணிக்கெலாம் வந்துருச்சு, 9:20க்கு கரண்ட்டு போய் 11 வந்துருச்சு. இருந்தாலுமே வந்து இதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம், சரி திடீர்னு கரண்ட்டு இல்லை அப்படின்னா இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இரு ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குடா, எனக்கு பார்த்த உடனே சின்ன குழந்த மாதிரி வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாமா? பாரு எந்த அளவுக்கு காத்திரு, ஃபேன் சுத்தமாக ஸ்டாப் ஆகட்டும். காய்ஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார்ஜ் போடுறது 1.5 மணி நேரம் சார்ஜ் ஏறினா போதுமா? 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அது ஏறதை பொறுத்து. ஆனால் கண்டினியூஸாக நம்ம இது ஓட்டணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஓடுமா பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்போ
தெரியுதா? அடுத்தது தேர்டு மோடு. இயர் தெரியுது எந்த அளவுக்கு காத்து அடிக்குதுன்னு. செம்மையா இருக்கு. கலர் கலரா லைட் ஆட்டோமேட்டிக்கா மாறுதுடா இது. இங்க பாரு கலர்ஸ் மாறுது பாரு. ஒரு கலரா மாறுது பாருங்க. இப்ப பர்பிள் கலர் இருக்குல்ல, நல்லா இருக்கா இது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுடா. எனக்கு இது வச்சு விளையாடணும். சின்னது இன்னொன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஃபோன் கூட இப்படி வச்சுக்கலாம் போல இருக்கு. நான் இப்போ தான் வச்சு பார்க்க போகிறேன். இது மாதிரி வச்சிடலாம். அந்த பாரு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று அங்கே கிச்சனில் நான் சார்ஜ் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் இன்னும் சார்ஜ் போடல. சும்மா இப்போ தான் நான் பாக்ஸு செம்மையாக இருக்குது. மேல் ஃபேன் போடாமல் ஏசி ஓடுதா, அந்த கூலிங்குக்கு இந்த ஃபேன் ஓடுறது அப்படியே ரிலாக்ஸாக இருக்கா. நல்லா இருக்குடா. மற்ற ஹேண்ட்பேக்கு மட்டும் மிஸ்ஸிங்கு. ஹேண்ட்பேக்கா? எதுக்குடா ஹேண்ட்பேக்லாம் இருக்குடா. என்னடா மிஸ்ஸிங்கு? ஹேண்ட்பேக்லாம் நான் வந்து இந்த கடையில் வாங்க மாட்டேன்டா. அதெல்லாம் ஷோரூமில் வாங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குப்பா. நல்லா அப்படியே ஐஸ் மாதிரி இறங்குதுங்க. குழந்தைகிட்ட இந்த விளையாட்டு பொருளை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? குழந்தை என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா குழந்தைக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் தனியா. குமரி பேபியா வந்து குழந்தைக்கு ஒன்று வாங்கி கையில் கொடுத்துட்டு, ஏன்னா என்னோடது எடுக்கும்போது எனக்கு 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 தொல்லை பண்ணக்கூடாதுல்ல, அதனால இந்தா உனக்கு ஒன்று, இந்தா இன்னொன்று உனக்கு ஒன்று, எனக்கு 2. இது சூப்பராக இருக்குடா. இது அப்படியே பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இந்த கலர் பாரு, சூப்பராக இருக்குல்ல மச்சா. இது வாங்கலாமா? 380 ரூபாய் சொன்னாங்க. 350 ரூபாய் என்னமோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 4-5 பொருள் எல்லாம் சேர்த்து வாங்கினதுனால எனக்கு கணக்கு சரியா தெரியல. நல்லா இருக்கா இது? சில்வர் வீடியோ என்ன இருக்கு? நீங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா ஐயோ, இது ஆஃப் பண்ண உடனே ஏதோ சைலண்ட்டாக ஆன மாதிரி இருக்கு. கலர் செம்மையாக இருக்குல்ல வச்சான். நான் இன்னொன்று ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது ஷோகேஸில் வாங்கி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அது அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் நான் நிறையா பார்த்து வச்சுருக்கேன். என்ன இங்கே பாரு, இது வந்து இன்னொன்று வாங்கணும்னு சொன்னல, அதில் கொண்டுட்டு போயிட்டு இதில் விட்ற என்ன மண்டை வெளியில் நிற்குதுன்னு பார்க்குறேன். செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் தானே வாங்கலாம். அப்பாடா, இதுக்குள்ளே வச்சிடறேன்டா. ஐயோ, இது அந்த பக்கம் விடுவோம். அப்புறம் ரேடியோ கூட பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஓல்டு மாடல் ரேடியோ. ஆன் பண்ணோன்னே எஃப்எம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓடுது. அப்பா மற்றவர்களை போல் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் நல்ல எண்ணம் வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ பிரகா, தேங்க்யூ பிரகா. வயசு கூடிட்டே போகிறது உடம்புக்கு தான், மனசு புரிஞ்சுக்கிட்டே வருது போல். சீக்கிரம் எல்கேஜி மோடுக்கு வந்துடுவீங்க. அடப்பாவி அடப்பாவி. பண்ணிக்கோங்க சக்தி, நல்லா இருக்கும். சில்வர் ஆக்சஸ் தானே, ஜாயின் பண்ணுங்கள். வெரி ஸ்பெஷல். நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே ஒரு தடவை பார்த்துருங்க, அப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், பாக்ஸில் போட்டு வச்சுட்டு திரும்ப எப்போ யூஸ் பண்ணுங்க தெரியாது. இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டெய்லி இது வந்து வீணாக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்ககிட்ட நிறையா இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணிட்டு வீணானாலும் போய் வாங்கிக்கலாம். இன்னும் பெருசுலாம் இருந்தது, இன்னும் குட்டி கூட இருந்தது. அதாவது நம்ம சின்ன பிள்ளையில வந்து
திருவிழா கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த இப்படி இப்படி அழுத்தினா பிளாஸ்டிக்கில் ஃபேன் ஒன்று சுற்றும் தெரியுமா, அதுலேருந்து அதுலேயே இந்த மாதிரி பேட்ரி டைப், அதாவது சார்ஜ் டைப் இருந்துச்சு. எனக்கு அது பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் ஒரு மிக்சிக்குள்ளே வச்சு, இந்த மிக்சி மாதிரி இருக்குல்லடா, பழைய ஓல்டு மிக்சியில் மாதிரி வச்சு அதை அப்படி அழுத்தினா அப்படியே சுற்றுதுடா. எனக்கு அது பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா தொலைஞ்சிரும், எங்கே வைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் நிறையா வாங்கி வாங்கி பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன் விளையாட்டு பொருளாக. அது வந்து நான் பாப்பாவுக்கு தனியாக வாங்கி கொடுத்தாலும் எனக்கும் பிடிச்சிருக்கும்ல, எனக்கும் நான் தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ பகல் டைமில் எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் எடுத்து பெட்டில் வச்சு பார்ப்பேன். பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய பேங்கிள்ஸு எல்லாம் வாங்கினேன். அது அத்தனையும் பிரிக்காமலே அப்படியே கவரோட தூக்கி வச்சுட்டேன். நான் ஓப்பன் பண்ணாத என்னுடைய பேங்கிள்ஸு, காதுக்கு தோடு, இதெல்லாம் மட்டுமே நான் அவ்வளோ வச்சுருக்கேன். இவ்வளோ நிறையா இருக்குது. ஒரு கட்டப்பையா அடிக்கி அப்படி லேயர் மாதிரி ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து கொட்டினா வெறும் அப்படியே பில்லோட டேகோட வெறும் கேட்ச் கிளிப்பு, ஸ்டோன் கிளிப்பு, எல்லா ரகமான இதுவும் இருக்குது. எல்லாம் நான் காலுக்கு எத்தனை வெள்ளி கொலுசு வச்சுருக்கேன். ஆனாலும் நான் வந்து போயிட்டு இந்த ஃபேன்சி டைப்பில் இருக்கிறத வாங்கி அதுவே நான் போடாமல் வச்சுருக்கேன். அப்போதான் இன்றைக்கும் 2 வாங்கி போட்டிருக்கேன். இது சும்மா அதே என் வீட்டுக்காரர் கேட்டார், இது எவ்வளோ நேரம் இருக்கும் காலில் அப்படின்னாரு. போட்டிருப்பேன், 2 நாளைக்கு போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலை வரைக்கும் இருக்கும். அதோட கழட்டி அப்படி தொடச்சிட்டு ஒரு கவரில் போட்டு அப்படியே பில்லை பிரிக்காமல் வச்சுருவேன். அது எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன் பில்லை பிரிக்க. பில்லோட எடுத்து காட்டணும்ல எல்லாருக்கிட்டையும், பாருங்க நான் இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், நான் இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் ரேட்டு காட்டணும்ல மச்சான். அப்போதானே ஒரு கெத்து. ரேட்டே இல்லாமல் போட்டா எல்லாத்தையும் வச்சு ஒரு கடை வைக்கலாம். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தைப்பூசம் வந்துச்சுல்ல, தைப்பூசத்தப்போ ஒரு தார்பாயை கீழே விரிச்சு கொண்டு போய் கொட்டுடி, இதெல்லாம் பிராண்டடு, உங்களுக்காக ஆஃபரில் தரோம் எடுத்துக்கங்கன்னா எல்லாம் மாறிப்பாங்க. எல்லாரும் கொடுக்கறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா பொறுமையாக போடுவேன், ஒவ்வொன்றா நான் பொறுமையாக போடுவேன் அப்படின்ட்டு. சிவாபுரம் ஆமாம், ரொம்ப நஷ்டம் இப்போ ஈரானுக்கு இல்லை, துபாய்க்கு தான் ஹெவி லாஸு. டூரிசமா யாருக்கு லாஸ்? துபாய்க்காரங்களுக்கு லாஸா? அது சரி. ஆமாம், இப்போ எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸுக்குலாம் அங்கே யார் வருவா? இதுக்கப்புறம் ஃப்ளைட்டு போவோம், ஃப்ளைட்டு மட்டும்தான் போகும், யாரும் எவனும் ஏற மாட்டான். நான் அதை என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். நாங்கள் எங்களோட பிளான் வந்து துபாய்க்கு, சவுதிக்கு, இந்த சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கணும்னு ஆசை. ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகட்டும், ஃபேமிலியோட ரவுண்ட்ஸ் அடிப்போன்ட்டு. இப்போ நான் இந்த நாள சொன்னேன், நீயே ஃப்ரீயாகவே அவன் ஃப்ளைட் டிக்கெட் வச்சா கூட நான் அந்த பக்கம் வரமாட்டேனே. நான் வரமாட்டேன், எனக்கு ஆசையே இல்லை. வருண், ஹாய் வருண். ஒரு 2-3 வருஷமெல்லாம் போகட்டும், கலவரம் எதுவும் இல்லை, குண்டு பாம்பு எங்கேயும் போட மாட்டான் அப்படின்னா மட்டும் ஒரு மெயினான இடமா செலக்ட் பண்ணி அங்கே மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். ஒரே 4 உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்துடணும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க செல்லம், லைக் போட்டுக்கோங்க. சிங்கப்பூருக்கா பார்க்கலாம். இப்போ கலவர பூமியாக இருக்குது, கலவர பூமி, ரத்த பூமி எல்லாம் சாதா பூமியாகட்டும். ஆமாங்க செல்வம், 2 சேனல் இருக்குது. ஒன்று சிற்பி 90 டிகிரி பேஸ், இன்னொன்று சிற்பி 922 குடைக்குள் மழை. செல்லம், நான் கேட்க வந்தது ஷார்ட்டு சொல்கிறேன், எனக்கு பிடிச்சது போடலையா? உனக்கு பிடிச்சதே போடாமல் இருக்கிறது தான். பிடிச்சது போடலையான்னு கேட்குறியே மச்சா. உனக்கு எப்பவுமே போடாமல் இருக்கிறது தானே மச்சா பிடிக்கும். இன்னும் இன்னைக்கு அதிசயமாக கேட்குற. கார்த்திக்கு ஓல்டு நிலா வேணுமா? ஓல்டு நிலா மெம்பர்ஷிப்பில் இருக்கு பட்டோ. ஷங்கர், ஓல்டு நிலாவுக்கு வந்து இனிமேட்டு கஷ்டம்தான் காமன் லைவில். அது ஒரு காலகட்டம்டா, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க முடியாதுல்ல, அவ்வளோதான். அது அந்தந்த ஒரு பேட்சாக நம்ம அப்படியே நகர்த்திக்க வேண்டியதுதான். உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய உண்மையான இயல்பே இதுதான். அது என்னுடைய அந்த நேரத்துக்கு நான் அப்படி சரி ஏதோ கள்ளம் கபடம் இல்லாமல் ஏதோ ஒரு அறியாப்பில் சின்ன குழந்தைத்தனமாக ஏதோ விளையாடுறன்ற பேரில் ஏதோ அப்படி லைவை போட்டேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் வந்து எனக்கு அதிலலாம் எந்த ஒரு உடன்பாடுதான் இருந்தாலும் குருராஜா அது ஒரு கனாக்காலம். ஆமாம், மறுபடியெல்லாம் அது வராது பட்டோம்.
போதும் போதும், அது அந்த அந்த லிமிட்டு போதும், அது நம்ம தாண்டிட்டோம் போதும். சிஸ்ஸு ஒருத்தவங்க நம்மள அட்டாக் பண்ண வந்தால் என்ன செல்ஃப் டிஃபென்ஸை பண்ணணும்? அட்டாக்குன்னா என்ன மாதிரி அட்டாக்கு? அட்டாக்குன்னா நம்மளை எப்பவும் போட்டு தள்ளுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், பட் ஒன்றுமே பண்ண வேணாம். கையில் மிளகாத்தூள் வச்சுக்கோங்க, மிளகா பொடி வச்சுக்கோங்க. சுருக்கு பை இருக்குல்ல, சுருக்கு பை அப்போ இடுப்பில் தொங்க விட்டுக்கோங்க. அதில் எப்போ மிளகாத்தூளை வச்சுக்கிட்டே இருங்க. மற்றவன் கண்ணுக்கு தான் சுருக்கு பைக்குள்ளே சில்லற காசு, 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய் சில்லற காசு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சுருக்கு பையில் மிளகா பொடி தான். சும்மா இப்படி எடுத்து அப்படி தொட்டா போதும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம கிட்ட நெருங்கும் போதே. சங்கர் சங்கர் மெயின் பாயிண்ட்ல அடிங்க, அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு போச்சா? காலில் ஒரு ஏத்து ஏத்து, கூட்டத்தில் ஒரு குண்டச்சி ஒருத்தி வந்தா ஒரு ஏத்து ஏத்து நான் பாரு தொண்டை வரைக்கும் கராத்தா பழகிருப்பா போல இருக்குது. நீங்கள் ஃப்ரான்ஸில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஏன்டா ஃப்ரான்ஸ் மேலே கண்ணு வைக்கிறேன்? ஃப்ரான்ஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கடா. நேற்று கூட வீட்டில் ஃபோனில் பேசுனாங்க, ஃப்ரான்ஸ்லலாம் எதுவும் இல்லையா? ஏன் இப்படி கேட்குறீங்க? பயமாக இருக்குது, இந்த பக்கம் எங்கேயாவது கிளப்பி விட்டுட போகிறீங்க. முன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நைட்டு என்ன பிளான்? நைட்டு உங்களை போட்டு சொல்கிறது பிளானு. ப்ரெட்டு போதுமா? போயிடாதா அக்கா? போகும் தான், அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் காய்ஸ் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வைங்க. அப்போ தான் நம்ம வந்து பாருங்கள், என்னை ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்தால் அதனால் என்னுடைய பாதுகாப்புக்கு நான் பண்ணேன், அவ்வளோதான். அப்படின்னும் போது நம்ம அத்தாச்சியை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் அதான் வந்துட்டு போகிறோம். அதுதான் வீடு ஃபுல்லாக வைங்க, சரியா? பெட்ரூமில் மட்டும் வச்சுக்காதீங்க, மிச்சையா கிச்சன்லேருந்து ஹால்லேருந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வைக்கிறது ரொம்ப சேஃப். அதுலேயும் வந்து இப்போ என்னது இந்த சிபி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி விளம்பரத்துக்கு வராங்களா, அது வைங்க. இன்னொன்று இந்த டைப்பில் வைங்க, இப்படி ரவுண்ட் ஷேப்பில், அது வச்சிங்கன்னா தான் ஆல் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மாதிரி வைங்க. சும்மா ஒரு பேட்சுக்கு இங்கே ஒரு பேட்சுக்கு இந்த வச்சு அந்த மாதிரிலாம் நல்லா வாய்ஸ் கேட்குற மாதிரி இப்போ நிறையா ஏதோ வந்து போச்சு. அதை மாதிரி வைக்கிறதா இருந்தால் அப்படி வைங்க எல்லாரும். ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று வைங்க, ஒன்று கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒன்று வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. எவனாவது புறம்போக்கு கல்லை கூட தூக்கி விட்டு வீசுவோம், அது கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கே தெரியாததையும் ஒன்று வச்சு விட்டுடுங்க, சேஃப்டி. எல்லாரும் எல்லார் வீட்லேயும் அது மாதிரி வச்சுருங்க. அப்புறம் வந்து விஜயகுமார் ஹாய், சங்கர் ஹாய், சந்தானா என்னது சந்தனக்கட்டையா? சந்தானம்மா, அவர் என்ன பண்ணுறாரோ அவர்கிட்ட தான் நீ போய் கேட்கணும். ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரமாடா தேடிக்கிட்டு இருக்க? உங்கள் டிபி விளக்கம் என்ன? பயபக்தி. ஓம் நமோ நாராயணா. சிவ சிவா. நேரம் 8 மணி. எப்பவுமே 8 மணி 9 மணி கோவில் நடைய முடிக்க போறாங்க அப்படின்னாக்கா அப்படிதாங்க சொல்லுவாங்க. 8 மணிக்கு முடிய போகும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க டியர். சிசிடிவிக்கு வீட்டில் பாட்டி இருக்குமா? 24 ஹவர்ஸும் ஆன். ஏய் பாத்தியா முந்தா நேத்து? ஐயோ எதோ குத்தி, இவனுங்க எதிர்க்க தப்பி தவறி கையை வச்சோம். ஆமாம், அப்பா பஜனை குரலா? ஏ பச்சனை 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 சங்கரு செல்லம். அவங்க கேட்குறத பார்த்தா ஆல்ரெடி யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தெரியல ஒன்றும் சுவாமி, அதான் ஒன்றும் புரியல. ஏங்க அந்த டிபிக்கு ஓம் நமச்சிவாய சொல்லணுங்க? அதான் சிவசிவான்னு சொன்னேன், ரெண்டும் ஒன்று தாங்க. ஓம் நமச்சிவாயானாலும் ஒன்று தான், நமச்சிவாய நமக இல்லை அப்படி இல்லை, சிவசிவ நம அப்படின்னாலும் ஒன்று தான்.
வாவ் வேதா, வேதா வெல்கம் டு சில்வோ. முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஓடா. ஏன் என்ன ஆச்சு? ஏங்க இது வந்து ஒயருங்க. இதில் கண்ணா பின்னான்னு குத்துது. நான் ஒன்றும் உங்களை நீங்களே நல்லா பாருங்க. இங்கே வந்து பாருங்க, இந்த லைன் ஃபுல்லாகவே தூக்கிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அப்போ குத்ததான் செய்யும். அக்கா என்ன ஒன்றும் இல்லை. டியர் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ ஹஸ்பண்டு கூட இருப்ப எப்படி? அதையேடா நீ கவலைப்படுற? அது தலை தான் கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இங்கே வந்து பாருங்க பைத்தியம். நாங்கள் எப்படி பார்ப்போம்? பைத்தியம் நீ அங்கேருந்து பார்க்கலாங்க. பாரு எப்படி இப்போ மட்டும் எப்படி தெரியுது? நான் தெரியுறேன், என் கை தெரியுது, உனக்கு அது மட்டும் தெரியலையா? சொல்கிறா. சேர் கூட ஜாஃபர் கிங்கு அழகு சத்யா. அப்போ குஷன் சேரு வாங்கிக்கோ. அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வசதி ஆகலைங்க. அதெல்லாம் வாங்கணுன்னாக்கா ஒரு சேரு 20,000ங்கிறாங்க, 30,000ங்கிறாங்க. எங்க இருந்து நம்ம அதெல்லாம் வாங்குறது? இங்க ஒரு சில்வர் லைவுக்கே தத்தளிச்சு தாளம் போடுது. இதுல குஷன் சேரா? ஐயோயோ, நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல சாமி என் வாழ்க்கையில. அடேங்க அப்பா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டி. குக்கி, உன்னோடைய மெயின் பாயிண்ட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எங்கெங்க அப்படியே நகர்ற அப்படின்ட்டு. சேர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்குது. அப்படியா? குஷன் சேர் 4,000 ரூபாய் தானா? அது ஒரே ஹீட்டு அடி பெட்டாக்ஸ் எல்லாம் எரிச்சு எடுத்துக்கிட்டா. அது வெறும் தேங்காய் நார் அடியில் வச்சுருப்பாங்களாம். அதில் உட்காந்துட்டு பேசினா அடியெல்லாம் புழுங்கி போகுமா. புழுங்கி காற்றும் உள்ளே போகாது. சில பேருக்கு பெட்டக்ஸ் அடியில் கொப்பளமே வந்து போச்சு அதில் உட்காந்து. அது என்னோட உடம்பு ஆல்ரெடி ஹீட்டு ஒன்று சேர்ந்தா நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்கு 6 கேமரா பொருத்தி உள்ளேன். அப்படியா சங்கர்? பார்த்தீங்களா? ஆள் சில பெரிய ஆள்றாடே. மல்லிகை கடை வச்சிருக்காருன்னு ஒன்னா வீடு சுற்றி கேமரா பாருங்க. எவனாவது வத்த பாக்கெட் திருடுவீங்களா? டேய் வந்து அப்படி நேக்கா நிற்கிறோம்ட்டு 5 ரூபா வத்தல 5 ரூபா லெஸ்ஸை பிடிக்கிட்டு போகிறீங்களா? இப்போ எவனாவது எடுத்து பாருங்க, உங்களுக்கு இருக்குது. இந்த சேர் ஓகே தான், ஹீட் ஆகாது. ஆமாம், ஏன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் போயிடுது ஏறலாம். ஹீட் அதில் போயிடுது, யாரு கிடையாது. நல்ல பஞ்செல்லாம் விற்குதுங்களா? அப்படிங்களா? பேசவே மாட்டியா? சொல்லுங்க வேதாரண்யம். உனக்கு இதுக்கும் ஓகே பாட்டு ஓகே சொல்லலாம். டுடே வந்து விஐபி லைவ், அப்புறம் பிளாட்டினம் லைவ் இருக்கு. 10க்கு 10க்கு ரூமில் ரோலிங் சேரை போட்டு லைவை நினச்சி பார்த்தா இப்படி திரும்பும்போது அங்கே ஒரு இடி, இப்படி திரும்பும்போது எங்கே ஒரு இடி. முந்தானேக்கு ஒரு ரீல் ஒன்று போட்டல்லடா. அதான் அந்த பரதநாட்டியம் ஒன்று போட்டேன் தெரியுமா? அதில் மச்சான் நான் இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் வருவல்ல மச்சான், அதில் நான் அந்த ரவுண்ட்ஸ் இப்படி வருது, செவுத்துல எங்கே கை இடிச்சிட போகுதுன்னு இப்படி இழுத்து பண்ண பாரு. 2-3 வாட்டி ட்ரை பண்ண பாரு. நான் அப்போ தான் நினச்சேன், சே 10க்கு 10 ரூமில் கையை கூட நீட்டே ஆட முடியலையே. அது நமக்கு கையெல்லாம் வீச்சா இருக்கும் பாரு, எவ்வளோ நீட்டு பாரு கை. என் வீட்டுக்காரர் என் காலை பிடிச்சி விட்டாருன்னு சொன்னால முந்தானேத்து, எனக்கு முதுகு இடுப்புலேருந்து காலை பிடிச்சி அழுத்தி விட்டார், வலி வந்துருச்சுன்னு. அப்போது அவர் மடியில் தானே நான் குப்பரைப்படுத்திட்டு காலை ஃபுல்லாக தூக்கி அவர் மேலே வச்சிட்டேன். எவ்வளோ பெரிய கால், அங்கே அழுத்த ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் போய்கிட்டே இருக்கேன். அதுவும் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் மதியம் வந்தல ஒர்க் முடிச்சு வந்துட்டு அப்படியே பெட்டில் குப்புறப்படுத்துட்டேன். அங்கேருந்து வந்து இவர் ஏன் பெட்டெக்ஸ் மேலே முட்டு கொடுத்துட்டு படுத்துட்டு, அப்பா 50 லட்சம் போட்டு பெட்டே வாங்கினா கூட இப்படி ஒரு சுகம் கிடைக்காது. நல்லா ஜம்முன்னு வச்சிருக்காயா. நகத்துங்க பாரு, எப்படி துள்ளுது பாரு. எனக்கு மதியம் இவர் பண்ண கூத்து இருக்கு பாரு. ஐயோ பப்ஸு இதுதான் பெஸ்ட்டு. ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் மோஸ்ட்லி. பஸ்ஸு டிரைவர் சீட்டு இப்படி தான் இருக்கும். ஆமாம் பட்டு ஆமாம். கால் மட்டும் பெருசு. கால் மட்டுமா பெருசு அப்படிங்கிறீங்களா? அது சரி.
அஜாய் அஜய் இந்த லைவுக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன ஒரு ஸ்பீடு, கிரேட்டு ஒயிட்டு. இருங்க அதை நான் கொண்டுட்டு வரேன் இருங்க. அது என்னமோ தத்தளிச்சு தாளம் போட்டுட்ருக்கு. ஒரு வாரம் மோவனை இந்த யூடியூப்பில் வச்சு செஞ்சால் போதும். வாங்க இருக்கிற கண்ணா பின்னா வீடியோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இதில் போட்டு விட்டுறேன். அப்போதான் கொஞ்சம் வியூஸ் நகர்த்தும் யூடியூப்பு. அதே யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, டே ஃபுல்லாக இந்த யூடியூப்லேயே கிடக்கணும், இதிலேயே கிடக்கணும். அது என்னமோ எனக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்குது யூடியூப்பு. நிலா நிலா ஓடி வாங்க, மல்லிகைப்பூ, என்னடா இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸை போடு. இது ஏன் மச்சான் நீ டைப் பண்ணிட்டு இருந்த, கை வலிக்கல உனக்கு? அப்படியே போடுற கமெண்ட்ஸ் நச்சு நச்சுன்னு அப்படியே நச்சுன்னு பதியணும். நான் இன்னைக்கு ஒரு சேனலில் வந்து ஒருத்தவங்களை பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தா ஒரு கும்பலே ஒரு 100-128 பேருக்கு மேலே கமெண்ட்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நான் உள்ளே நுழைஞ்சிட்டு நம்ம ஒரே கமெண்ட்ஸ் தான் போடணும், ஆனால் அவனுங்க மனசில் அப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு பதியணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நம்ம சேனலை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி ஒரு கமெண்ட்ஸை போட்டு விட்டேன். போட்ட அட்டன் டைமில் ரிப்ளை வருது, நீங்கள் யூடியூபா எப்படிங்க ஓப்பன் பண்ணணும்? நம்ம போடுற கமெண்ட்ஸ் அப்படி பார்த்த உடனே இவனுங்க படிக்கணுன்றதுக்காகவே அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணி அப்படி டைப் பண்ணி போட்டு விட்டேன். அப்போதான் இவனுங்க கண்ணுக்கு படணும் அப்படின்ட்டு. வெரி ஹாட்டாக இருக்கும் வீரா, வெரி ஸ்பெஷல். நீங்கள் டைமண்டு சில்வர் கோல்டு விட அது விஐபி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஜாயின் பண்ணி பாருங்கள், வெரி ஹாட்டாக இருக்கும். நிலா அழகு இல்லை, நிலாவோட மனசு தான் அழகு. ஆஹா சிவா சொல்லுங்க மணி, பசி வந்துருச்சு, பசிக்குது. ஓரளவு உலக்கையும் நச்சு கமெண்ட்ஸ். ஆமாம் மச்சா, ஆமாம். ப்ரோமோவா? எதுக்கு, என்னத்துக்கு ப்ரோமோவான்னு கேட்குறீங்க? எரிஞ்ச இப்போ சொன்னேனே அதுவா? குச்சி எரியாது, நான் என்ன செய்ய போகிறது யாருக்கு தெரியும். அப்படின்னா என்னது குச்சி எரிய போகிறதில்ல? கையெல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே எல்லா சேனலும் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. நம்ம எதையாவது கொளுத்தி விட்டுருணும்ல மச்சான், அப்படியே வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகுறது? இது நல்ல ஐடியா இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டியா. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். எப்போவுமே இப்போன்ட்டு கிடையாது தான், என்னோடய சேனலை டெவலப் பண்ணுறதுக்கே நான் அப்படி தான், இந்த ஐடியா தான் இந்த மெத்தடை தான் நான் யூஸே பண்ணேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். பசிக்குது எனக்கு. இப்போது லைவ் முடிச்சுட்டுமா? லைவ் முடிச்சிடுறேன், சாப்பிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு ஆன் பண்ணுறேன், எல்லாம் ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். சிற்பி 90 கிரீன் வேஸ்ட் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. கொள்ளைகளே கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஜாயின் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். நான் இப்போ போய் சாப்பிட்டு மறுபடியும் லைவ் ஆன் பண்ணுறேன். சரி. திரும்ப லைவை போடுவேன். போய் இப்போ தான் செஞ்சு முடிச்சிருப்பாங்கடா, நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, நானும் அப்படி போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சந்திரமுகி எப்போ மாறுவீங்க? மாறிடலாம். ஓகே டிஆர், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாப்பிடுவேன்.